புதுச்சேரியில் தனியாக பூங்காவிற்கு சென்று உறங்கிய சிறுவனை போலீசார் மீட்டு தாயிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வாழைக்குளத்தை சேர்ந்தவர் வள்ளி. இவருக்கு 10 வயதில் விக்ராந்த் என்ற மகன் உள்ள நிலையில் காலை திடீரென மாயமாகியுள்ளார். அக்கம் பக்கத்தில் மகனை தேடியும் எங்கும் இல்லாததால் பதற்றமடைந்த வள்ளி இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து முத்தியால்பேட்டை போலீசார் பெரியகடை போலீசார் உதவியுடன் சிறுவனை தேடினர். அப்போது பாரதி பூங்காவின் இருக்கையில் விக்ராந்த் தூங்கிக் கொண்டிருந்தது தெரியவந்துள்ளது. தனக்கு கடற்கரை மற்றும் பூங்கா செல்ல ஆசை, ஆனால் அம்மா துட்டுவார்கள் என்பதால் தனியாக வந்துவிட்டதாக விக்ராந்த் கூறினார். இதனையடுத்து சிறுவன் அறிவுரை கூறி தாயுடன் அனுப்பி வைத்தனர். சரி கீழே வந்து பார்த்து நைட்டு போட்டுருந்தாங்க. பூ காட்டுற ஆண்டி இருக்காங்களே, அவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க பார்த்து அவங்க கூட இது பண்ணி நான் பார்க்கல, கீழே வரலான்ட்டாங்க. அப்படி நான் போட்டு 2-3 வாட்டி கீழே வந்துட்டு அந்த கடையில் கேட்டேன். நான் கடைக்கு வரல, காசு இல்லை, அந்த கடைக்கு போமா, நீங்க வரலான்ட்டாங்க. சரி நான் போயிட்டு அவங்க மட்டும் தேட ஆரம்பிச்சு 2 மணி நேரம் போனால் உடனே தேட வந்துடுவான். எனக்கு அதுக்கு பயம் இருந்துச்சு. நல்லா தேடி பார்த்துட்டு வந்தேன். சின்ன பையன் தானே அப்ப யாரு போனா சரி சரி மேமா திட்டாதம்மா. அம்மா கிட்ட சொல்லல, அம்மா பாத்ரூம்ல தான இருந்தா. சொல்லல அம்மா அங்க தான இருந்தாங்க. அம்மா குளிச்சிட்டு வராங்க, அதுக்கு கேட்டுங்க அம்மா அப்படின்னு. இல்ல ஓண்ட சரி அம்மாட்ட கால கேட்க சொன்னீங்க பார்க்க போறாங்க. இல்ல சொன்னீங்க. அவ்வளவு தூரம் போயிட்டு வராங்க. அம்மா கிட்ட பார்க்க சொல்லல, பார்க்க போறேன்னு சொல்லலாம் இருந்த. ஏன் பார்க்க போறேன், ஏன் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? போக மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இதாக இருக்கிற நம்ம ஒன்றுதான் ஏன் போய் பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா.